அலார்ட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலார்ட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான 2 விஷயங்களை பற்றி பேச போகிறேன். ஒன்று, உலக பொருளாதாரத்தோடைய சாம்பிள் இன்புட்ஸ். ரெண்டாவது, நான் ஏன் டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்கை ப்ரிஃபர் பண்ணுறேன், வலியுறுத்துகிறேன் அப்படிங்கிறதுக்கான காரணங்கள். முதல்ல இந்த உலக பொருளாதாரத்தை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது மூலமாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத உங்களாலையும் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியுங்க. அதனால தான் நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்க ட்ரை பண்ணுறோம். ஏன் எஃப்ஐஐஸ் நம்ம நாட்டில் இருந்து விற்றுட்டு போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளாக அந்த இன்ஃப்ளேஷன், ரேட் கட்டு, இதை பற்றியெல்லாம் நான் தொடர்ந்து பேசிகிட்டே வர்றேன். இப்போது யூஎஸோடைய பாண்ட் ஈல்டு 5%ன்னு சொல்லிட்டேன். ஆனால் இந்தியாவோடைய பாண்டு வீல்டு ஒரு 7 to 7.5%ன்னு வச்சுக்கோங்க. 7.5%னே வச்சுக்கோங்க. அப்போது யூஎஸில் இருக்கிற ஒரு அமெரிக்கர் எதுக்கு வெறும் 2.5% இன்ட்ரெஸ்ட்டுக்காக நம்ம நாட்டில் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் மெஜாரிட்டி ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் ஜென்ரலாக இருக்கும். ஸோ நீங்கள் யூஎஸில் பாண்ட் ஈல்டு என்னவா இருக்குது, இந்தியாவில் எவ்வளோ பாண்ட் ஈல்டு இருக்குது, அதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே வரணும். ஏன் அப்படின்னா, 2.5% அதிகமாக கிடைக்குதே அப்படின்னு நீங்கள் யோசித்தாலும் கரன்சி நமக்கு டிப்ரிஷியேட் ஆகும். யூஎஸ் டாலருக்கு எகென்ஸ்டாக வருஷம் 4% டிப்ரிஷியேட் ஆகும். ஸோ அவங்க இங்கே ஹோல்டு பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க, வித்துட்டு தான் போகணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு லாஸாக தானே முடிய வாய்ப்பு இருக்குது. வெறும் 2.5% தான் அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. கரன்சி 4% டிப்ரிஷியேட் ஆகும். அப்போ எடுத்துகிட்டு திருப்பி யூஎஸ் டாலராக அவங்க கன்வெர்ட் பண்ணும் பொழுது அப்போவும் அவங்களுக்கு லாஸ் வரும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு. சரி, இதையே சைனாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா, சைனாவுடைய பாண்ட் ஈல்டு 1.6% அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அது 0 நோக்கி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்க நாட்டில் உள்ள இன்வெஸ்டர்ஸுக்கு 0% தான் ஈல்டு கிடைக்க போகுது அப்படின்னா, அவங்க கண்டிப்பாக சைனாவில் இருந்து வெளிநாடுகளில் முதலீடு பண்ணுறதுக்கு முடிவுகளை எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கணும். அதே சமயம் அந்த சைனீஸ் டாலரை, அதாவது சைனீஸ் கரன்சி யுவான் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம டாலருக்கு அகெயின்ஸ்டாக எப்படி வீக்கன் ஆகுது அப்படின்னு பார்த்தா அவங்க ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. அதாவது என்னென்னா, சைனா கரன்சி டாலருக்கு அகெயின்ஸ்டாக ரொம்ப வீக் ஆகிற மாதிரியே விட்டுட்டாங்க. அது நம்மளை மாதிரி இந்திய நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ப்ராப்ளம் தான். ஏன் அப்படின்னா, அவங்களுடைய கரன்சி ரொம்ப வீக் ஆகுது அப்படின்னா, உலக சந்தையில் ஒரு டாலருக்கு சைனாவோடைய பொருளோடைய மதிப்பு ஏற்கனவே சீப்பு. இன்னமும் சைனீஸ் கரன்சி டிப்ரிஷியேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ எல்லாருமே இன்னும் ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சைனீஸ் பொருட்களை தான் அதிகமாக வாங்குவாங்க. ஸோ சைனா மாதிரி ஒரு கண்ட்ரி கூட நம்ம கம்பீட் பண்ணணும்னா நம்மளுடைய கரன்சியையும் வீக் பண்ணி தான் ஆகணும். அப்படி வீக் பண்ணால் எந்த செக்டர் பெனிஃபிட் அடையும்? ஐடி செக்டரும் ஃபார்மா செக்டரும் தான் பெனிஃபிட் அடையும். அதுக்காக நான் ஐடி செக்டரையும் ஃபார்மா செக்டரையும் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கக்கூடாது. இதெல்லாம் மேபி 6 மாதம் டு 1 வருஷம் அல்லது 2 வருஷம் வரைக்கும் கண்டினியூ ஆகலாம். நம்ம இந்த மாதிரி ஃபோர்காஸ்ட்டை பார்த்துட்டு வேல்யூவேஷனை செக் பண்ணிவிட்டு ஃபண்டமெண்டலாக குவாலிட்டியான ஸ்டாக்ஸை தான் வாங்கணும். அதுதான் பாயிண்ட்டு. நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இதுலேருந்து என்னென்னா, பாண்ட் ஈல்டு எந்த கண்ட்ரியில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. ரெண்டாவது, இப்போது ஒரு ஃபாரினராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவில் முதலீடு பண்ணணுமா அப்படின்னு நான் யோசிப்பீங்க. கண்டிப்பாக அமெரிக்காவில் முதலீடு பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு அமெரிக்கர். ஆப்வியஸாக உங்களுக்கு அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ சைனா மார்க்கெட்டு தான் அடுத்த பெரிய எக்கானமி. ஸோ சைனா மார்க்கெட்லேயும் போடுறத பற்றி நீங்கள் யோசிப்பீங்க, இந்தியா மார்க்கெட்லேயும் பற்றி யோசிப்பீங்க. ஆனால் இந்தியா மார்க்கெட்டில் உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு நமக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். ப்ளஸ் இந்த மேக்ரோ எக்கானமிக் ஃபேக்டர்ஸ் வேறு, ப்ளஸ் ட்ரம்ப்புடைய பாலிசி டெசிஷன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேறு. இது எல்லாத்தையும் கூட்டு கழித்து பார்க்குறப்போ அவங்களுக்கு சைனா எக்கானமி சீப்பாக இருக்கிறதா நினைக்கிறதெல்லாம் இல்லை, சீப்பாக தான் இருக்குது. அதனால தான் நம்ம நாட்டில் இருந்து காசை விற்றுட்டு சைனாக்குள்ளே இன்ஃப்ளோ போகிறதா நியூஸ் நிறையா ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அப்போ
உங்களால் சைனா மார்க்கெட் மேலே ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னா இந்த ஹாங்செங் இண்டெக்ஸ் இடிஎஃப் அந்த மாதிரி வந்து சைனா மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறதுக்கு சில இடிஎஃப்ஸ் இருக்குது. அதில் கொஞ்சம் எக்ஸ்போசர் எடுக்கலாமான்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் சைனாவை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அதனால தான் பெரும்பாலும் நம்மளை மாதிரி இந்தியன் நேஷனோ அல்லது மற்ற தாட் ப்ராசஸ் உள்ள பீப்புளும் வந்து சைனா மார்க்கெட் எல்லாமே ஹிட்டனாக இருக்கும், அதுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நிறையவே தயக்கம் காட்டுவாங்க. ஆனால் யூஎஸ் பீப்புளை பொறுத்த வரைக்கும் அல்லது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்தியாவையும் சைனீஸையும் கம்பேர் பண்ணும்பொழுது நம்ம மார்க்கெட் ஆப்வியஸாக எக்ஸ்பென்சிவாக இருக்குது. சைனாவில் வந்து நிறைய வந்து ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஏன்னா அவங்களோட எக்கானமி ரொம்ப டவுனாக இருக்குது. ப்ளஸ் அவங்க ஸ்டிமுலேட் பண்ண போகிறாங்க, அவங்களுடைய பாலிசிஸை ஈஸ் பண்ணி நிறையா லிக்விடிட்டியை வந்து உள்ளே புஷ் பண்ணுறாங்க, கரன்சியை வந்து டிப்ரிஷியேட் பண்ண விட்றாங்க. இந்த மாதிரி ஆக்ஷனில் சைனா வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் எல்லாரும் காசை எடுத்துட்டு சைனா மார்க்கெட்டுக்குள்ளே இன்ஃப்ளோ அதிகமாகுது அப்படிங்கிறது தான் வந்து வர்ற நியூஸு. இந்தியாவுக்குன்னு அலோகேட் பண்ண ஃபண்டுலையுமே வந்து அவங்க விட்ரா பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நியூஸு. இந்த சூழ்நிலை எப்போ மாறுமோ அப்போ தான் நமக்கு பாசிட்டிவ் டெரிட்டரிக்குள்ளேயே நம்ம இந்தியன் மார்க்கெட் போகும் அப்படிங்கிறது தான் இந்த மேக்ரோ எக்கானமிக் இண்டிகேட்டர் சொல்லுது. அப்போது நம்ம தொடர்ந்து கொக்கு மாதிரி வேல்யூவேஷன் வந்து எப்படி நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஆப்வியஸாக இந்தியன் எக்கானமி வந்து ஸ்லோ டவுன் ஆகுது க்ரோத்து, அதனால் நம்ம கம்பெனிகள் எல்லாம் நல்ல ரிசல்ட் தராது அப்படிங்கிறது தான் வந்து ப்ராபபிலிட்டி ஹை. நல்ல ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதாவது என்னென்னா நல்ல ரிசல்ட் வராது அப்படிங்கிறது தான் சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ இந்த சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கம்பெனியோடைய ரிசல்ட்டும் வந்து குறைஞ்சிச்சு, அதே சமயம் காசும் அதாவது ஸ்டாக்கோடைய ப்ரைஸும் எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னா இந்த ஃபண்டமெண்டலுக்கு அகெயின்ஸ்டாக அது அட்ஜஸ்ட் ஆகணும் அப்படின்னா கரெக்ஷன் வந்தே ஆகணும். அந்த கரெக்ஷன் வந்து எவ்வளோ நாள் போகுது, இந்த மேக்ரோ எக்கானாமிக் சிச்சுவேஷன்லாம் வந்து சேஞ்ச் ஆகுதா, அதை வந்து தொடர்ந்து நம்ம கண்காணிக்கிறது மூலமாக அற்புதமான டெசிஷன்ஸை நம்ம எடுத்து நல்ல குவாலிட்டியான ப்ளூ சிப் ஸ்டாக்குகளை வாங்கலாம்.